வணக்கம். உலகத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்கள்ல ஒருத்தர் தாமஸ் எடிசன். அவர் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க ஒரு மேதைய உருவாக்கிய அந்த தாயின் கதைக்குள்ள நாமளும் போய் பார்க்கலாம். 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள். ஆமாங்க, நினைச்சு பாருங்க. அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வாங்கின ஒரு உண்மையான ஜீனியஸ் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த நம்பர் மட்டுமே போதும் அவரோட அறிவாற்றலுக்கு சாட்சி சொல்ல. ஆனா இவ்ளோ பெரிய ஒரு மேதையோட ஆரம்ப வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி அவ்ளோ பூ போட்ட பாதையாலாம் இல்ல. அது ரொம்பவே சவால்களும் தடைகளும் நிறைஞ்ச ஒரு பயணமா தான் இருந்துச்சு. முதல்ல அவரோட வாழ்க்கையோட முதல் அத்தியாயத்தை பார்க்கலாம். ஒரு சவாலான தொடக்கம். அதாவது சின்ன வயசுல இருந்தே அவருக்கு சரியா காது கேட்காது. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய காய்ச்சல்ல இருந்து தப்பிச்சு ரொம்ப லேட்டா, அதாவது 8.5 வயசுல தான் ஸ்கூலுக்கே போறாரு. பாருங்க, ஆரம்பமே எவ்ளோ போராட்டமா இருந்திருக்குன்னு. இப்போதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. பள்ளியிலிருந்து வந்த ஒரு கடிதம். ஒரு நாள் ஸ்கூல்ல எடிசனோட டீச்சர் ஒரு கடிதத்தை சீல் பண்ணி அவர் கையில கொடுத்து, இத நேரா உங்க அம்மா கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. எடிசனும் வீட்டுக்கு வந்து அந்த லெட்டர் அம்மா கிட்ட கொடுக்கறார். அவங்க அதை பிரிச்சு படிக்கிறத பாத்துட்டு இருக்கார். அந்த கடிதத்தை படிக்க படிக்க அவங்க கண்ணிலிருந்து தார தாரையா கண்ணீர் வருது. சின்ன பையன் எடிசனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்னதான் இருந்துச்சு அந்த கடிதத்துல? இங்கிருந்துதான் ஒரு அம்மாவோட பாசத்தால ஒரு சரித்திரமே உருவாக போகுது. அன்னையின் பாடசாலை. எடிசன் ஒன்னும் புரியாம ஏமாலுற என்ன கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொன்ன அந்த ஒரு பதில், அதுதான் எடிசனோட முழு வாழ்க்கையும் தலைகீழா மாத்தப் போகுது. அவங்க கண்ணீரை தொடச்சுக்கிட்டே சொல்றாங்க, இதுல என்ன எழுதியிருக்குன்னா, உங்க பையன் ஒரு மேதை, இந்த ஸ்கூல் அவனுக்கு ரொம்ப சின்னது, அவனுக்கு சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு திறமையான டீச்சர்ஸ் இங்க இல்ல, அதனால நீங்களே அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்கன்னு எழுதியிருக்குன்னு சொன்னாங்க. எடிசனோட அம்மா ஏற்கனவே ஒரு டீச்சரா இருந்தாங்க. அதனால அந்த நிமிஷமே முடிவு பண்ணி அவங்களே எடிசனுக்கு வீட்லயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனா அந்த வீடுதான் எடிசனோட முதல் பள்ளிக்கூடமா மாறுச்சு. பல வருஷங்கள் கழிச்சு கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. காலம் கடந்த உண்மை. வருஷங்கள் வேகமா ஓடிடுச்சு. எடிசன் உலக புகழ்பெற்ற ஒரு பெரிய விஞ்ஞானியாகிட்டார். ஆனா ஒரு சோகம், அவரோட உயிர்க்குயிரான அம்மா இறந்துட்டாங்க. இது எடிசனை ரொம்பவே உடைச்சு போட்டுடுச்சு. அவங்க இறந்த பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு நாள் எடிசன் பழைய குடும்ப பொருட்களை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தார். அப்பதான் சின்ன வயசுல டீச்சர் கொடுத்தாங்கல்ல அந்த பழைய கடிதம் அவர் கண்ணுல படுது. ஒரு நிமிஷம் அவருக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் மனசுக்குள்ள வந்து போகுது. அந்த கடிதத்தை எடுத்து பிரிச்சு படிக்கிறாரு. அவருக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. உங்க பையன் ஒரு மேதை. ஆனா அந்த கடிதத்துல உண்மையா என்ன எழுதியிருந்துச்சு தெரியுமா? உங்கள் மகனுக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளது, அவனை எங்க ஸ்கூல்ல வச்சுக்க முடியாது. இந்த உண்மைய படிச்சதும் எடிசனால தாங்கிக்கவே முடியல. கடைசியா இந்த கதையோட ஆன்மாவை பார்க்கலாம், தாய்மையின் சக்தி. அந்த உண்மையான வார்த்தைகளை படிச்சப்போ உலகமே கொண்டாடின அந்த மகா பெரிய கண்டுபிடிப்பாளர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி கதறி அழுதார். பல மணி நேரம் அழுதார்னு சொல்றாங்க. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. ஒரு அம்மாவோட அன்பாலையும் அவங்க நம்ம மேல வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையாலையும் மட்டும்தான் ஒரு குழந்தைய அதோட முழு திறமைக்கு கொண்டு வர முடியும்னு. அன்னைக்கு அவர் தன் தாய தன்னை உருவாக்கிய ஒரு தெய்வமா பார்த்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல் மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொன்ன ஒரு பையனை அவங்க அம்மாவோட நம்பிக்கை மட்டும் ஒரு உலக மேதையாக்கிருக்கு. இது எவ்ளோ பெரிய விஷயம்! அப்போ நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. ஒருத்தரோட நம்பிக்கை இன்னொருத்தரை எந்த அளவுக்கு உருவாக்க முடியும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?